தம்பி வணக்கம்பா தம்பி. சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்காண்ணா. சரி நான் ஒரு சமாசாரம் என்ன ரொம்ப நன்றிண்ணே. உங்கள் பேரை சொல்லி உங்கள் பேரை சொன்னேன். நான் சும்மா சப்பையாக தான் சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். உங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குண்ணே. ஆமாண்ணே, நான் டூ வீலர் ஏற்றிட்டு போனேன், வண்டி எடுத்துகிட்டு போனேன். போகும்போது பார்த்தாக்கா போலீஸ் மறைக்கிட்டாப்புல. லைசன்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சுட்டு இருந்தேன். அப்போ உங்கள் பேரை சொன்னேன், கார்த்திக்னு சொல்லிட்டு. கார்த்திக்னு சொன்னேன், எந்த கார்த்திக் அப்படின்னு கேட்டாப்புல. நம்ம அண்ணன் வடசென்னை அண்ணன் கார்த்திக் தான் அப்படின்னேன். பில்லு போட்டுட்டாப்புல 10,000. அந்த 10,000 சரி கார்த்திகா, சரி ஓகேப்பா நானே கட்டிக்கிறேன்ப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்புறமேலு அப்படி இல்லைண்ணே, சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல தான் உங்கள் மரியாதை எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதுண்ணே. உண்மையாகவே நீங்கள் பெரிய ஆளுண்ணே. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாலைகள்லாம் போட்டிருக்கீங்க, ரொம்ப இதாக இருக்கீங்க. என்னென்ன ஆச்சு? ஆமாண்ணே, சில விஷயம்லாம் கொஞ்சம் டென்ஷனில் 2-3 மேட்ரு பண்ணிட்டேன். அதால் இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் போய் குடும்பத்தோட போய் ஏற்றி கொடுத்துட்டு இனிமேல் தப்பு தண்டை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நல்ல புத்தி கொடுப்பாங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயனுக்கு மாலை போட்டேன். சரி வரணுன்ட்டு மாலை போட்டிருக்கீங்களா? வரணும்னு சொல்லிட்டு எங்கள் ஐயாவுக்கு மாலை போட்டுக்கிறேன். மக்களுக்கு நம்ம தேடி வரவங்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போயின்னுக்கிறேன். எந்த உதவி வந்தாலும் சொல்லுங்கண்ணே, எல்லாரும் முடியும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருந்தாவே போதும்ண்ணே. எதாவது பண்ணணும்ண்ணா நம்ம. சரி ஓகேண்ணே, நீங்கள் நல்லா இருந்தாவே போதும்ண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்றிட்டீங்கண்ணே. என் கூட சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் கடவுளை வேண்டிக்கிட்டீங்கன்னா தெரியுமா? சரிண்ணே. என் கூட இருக்கிறவங்க சுத்திக்கிறவங்க நல்லா இருக்குன்னு தான் நான் ஆண்டவனை வரேன் கேட்குறேன். சரி வரேன், அதான் நான் கேட்குறேன். சரிண்ணே. இப்போ அந்த பையனை பார்த்தனே, அந்த பையனுக்கு நீங்கள் தான் எல்லா வசதியும் வாய்ப்பு எல்லாமே உருவாக்கி கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. உண்மையாகவே நீங்கள் பண்ணது நீங்கள் தானே சொல்ல, நான் சொல்லக்கூடாதுண்ணா. உண்மை தானே. அந்த பையனை போய்ட்டு அவங்க குடும்பத்தை போய் பேட்டி எடுத்தேன். அப்போ என்ன கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டாரு. அப்போ அவங்க உள்ள குடும்பத்தில் எல்லாத்தையும் நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்களாம், எல்லாமே இடம் வாங்கி வேறு கொடுத்துருக்கீங்களாம். அந்த பையனே அந்த பொண்ணையும் படிக்க வைக்கிறீங்களாம். எல்லாமே நீங்கள் தான் பண்ணுன்னு சொன்னாங்க. என் கணவர் இருந்து பண்ணுறத அவர் இருந்து பண்ணுறாருங்க. ஒரு அண்ணன் மாதிரி எல்லாமே பண்ணுறாருங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த அம்மா. நானும் கேட்டோன்னே எனக்கே ரொம்ப மனசு ஃபீலிங்காக இருந்தது. பரவாயில்ல, உங்களை தப்பாக போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நானும் இது மூலயமா ஒரு பிராயச்சித்தம் பண்ணிக்கிட்டேனே. ரொம்ப நன்றிண்ணே. வாங்கண்ணே, சாப்பிட போகலாமாண்ணே? சரி வாண்ணே, டீக்கு எதனா சாப்பிடுங்கண்ணே. அந்த பழக்கம்லாம் கிடையாது. சரி, எந்த உதவி என்ன ஹெல்ப் பண்ணாலும் சரிண்ணே, அண்ணனுக்கு கேளுங்க. சரி நான் செய்வேன். சரி ஓகே. போதும், நான் கொஞ்சம் காலம் தான் கண்டிப்பாக நல்லது பண்ணிட்டு நல்லது செஞ்சு போகணும். சரி ஓகேண்ணே. உங்களுக்கு கோசம் தான். சரி ஓகேண்ணே. வரேங்க. ஓகே, நன்றிண்ணே.